போதைங்கிறது வந்து என்னன்னா, கட்டுப்பாடின்மை. அதோட விளைவு என்னன்னா கட்டுப்பாடின்மை. அது கட்டுப்பட மாட்டாங்க. போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்டின்னா, அவங்கள வந்து மனிதர்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா, அவங்க எதற்கு அடிமை மனிதர்கள வந்து மனிதர்கள் முதல்ல எதுக்கு அடிமையா இருக்காங்களோ, அதற்குத்தான் கட்டுப்படுவார்கள். அதனால இன்னைக்கு வந்து என்ன ஆயி போச்சுன்னா, அ மனிதர்கள் வந்து போதைன்னா முதல்ல என்ன அப்டின்னா, இப்போ வந்து மதுபானம் மட்டுமே போதை கிடையாது. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ, அதெல்லாமே போதை தான். அந்த வகையில இப்போ நம்ம சோறு வந்து அடிமைப்படுத்துது. சோறு சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுன்றாங்களா, அதான் அடிமைத்தனம்ன்றது. அப்போ சோறு உங்கள கட்டுப்படுத்தும். அதாவது ஒருத்தர் ஆப்பிள் சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. அல்லது கொய்யாப்பழம் சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. வெண்டைக்காய் சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா சோறு சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. அந்த மாரி சொல்லுவார். அதான் அடிமைத்தனம்ன்றது. அப்போ என்ன ஆகுது? சோறு வந்து அவங்கள கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க அவங்க வந்து இந்த மாரி பிற விஷயங்களுக்கு அடிமையாகும்போது, அது வந்து மனிதர்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுரும். அதே நேரத்தில வந்து மனிதர்களால மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையும் ஏற்படும். அவங்க வந்து மனுஷங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இப்போ வந்து கஞ்சா, அபீன் இந்த மாரி பயங்கரமான போதைப் பொருள பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்கள அந்த போதைப் பொருள் தான் கட்டுப்படுத்தும். அ அவங்க மனுஷங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா, அதுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க. எதுக்கு நம்ம அடிமையாகுறோமோ, எதற்கு அடிமையாகுறோமோ, அது மனிதர்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுரும். அதனால தான் இவங்க மனுஷங்களுக்கு கட்டுப்படாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரியான போதைப் பொருள்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அத அனுமதிக்கக்கூடாது. அவ மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மதுவுக்கு அடிமையாயிடுவாங்க. மது இல்லாம என்னால இருக்க முடியாது. சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, சிகரெட் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவங்க மனுஷங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. மனுஷங்கள்னா மனுஷங்களுக்குன்னா நீ அத செய்யாத அப்படின்னு வீட்ல அன்புக்கு கட்டுப்பட மாட்டாங்க அவங்க. அவங்ககிட்ட அன்பே இருக்காது முதல்ல. இந்த மது அருந்துறவர்கள், புகைப்பிடிக்கிறவர்கள், போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க, அது மாரி எதற்கு நீ அடிமையானாலும் சரி, மனிதர்களைத் தவிர நீ எதற்கு அடிமையானாலும் சரி, அவரிடம் அன்பு இல்லாமல் போய்விடும். அவர்கள் வந்து மனிதர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். மனிதர்கள்னா யாரு? அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அன்பு என்பதே இல்லாமல் போயிரும். அவர்களுடைய அன்பு எல்லாமே எதற்கு அடிமையாகிறார்களோ அதன் மீது போய்விடும். அந்த வகையில வந்து இப்போ வந்து மனிதர்கள் எதற்கு அடிமையா இருக்காங்கன்னா, அந்த சோத்துக்கு அடிமையாயிட்டாங்க. சோறு, கோதுமை, மைதா, செயற்கை உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளுக்கு மனிதர்கள் அடிமையாயிட்டாங்க. அது இல்லன்னா என்னால இருக்க முடியாது. உப்பு போட்டு சாப்பிடுற அந்த உணவுகள் இருக்குல்ல, சமைக்கிற உணவுகள். சமையல் உணவு இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது என்று உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மனிதர்களும் இந்த செயற்கை உணவுகளுக்கு மனிதர்கள் அடிமையாகி விட்டார்கள். அதனால மனிதர்களால அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அதனால என்ன ஆச்சு, எல்லாருமே அடிமையாயிட்டனால அப்ப எல்லாருமே வந்து இத விட்டுட்டாங்க. யார் இத கட்டுப்படுத்துறது? எல்லாருமே இதற்கு அடிமையாகிட்டாரு. இப்ப இங்கன்னா சோத்துக்கு அடிமையாயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு வட இந்தியான்னா ரொட்டிக்கு அடிமையாயிட்டு கோதுமை தோசைக்கு, அல்லது கோதுமை சப்பாத்திக்கு அடிமையாயிட்டாங்க. கோதுமைக்கு அடிமையாயிட்டாங்க. வெளிநாட்ல மைதாவுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, சமையல் உணவுக்கு அடிமையாகி விட்டார்கள். அது இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது. அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது, வேற வழியே இல்ல. அப்ப எல்லாருமே அடிமையாயிட்டாங்க அப்படிங்கும்போது, அத ஏத்துக்கிட்டு தான் ஆவணும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? மனிதர்களைத் தவிர நீங்கள் பிற ஒன்றுக்கு அடிமையானால், நீங்கள் மனிதர்களுக்கு கட்டுப்பட மாட்டீர்கள். மனிதர்களுக்கு எதனால கட்டுப்படுவாங்கன்னா, மனிதர்களின் அன்புக்காக தான் கட்டுப்படுவாங்க. அப்ப இன்னைக்கு மனிதர்களையே மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், உணவு போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் மனிதர்கள். உணவு போதை என்கிற ஒன்றுக்கு அடிமையாகி விட்டார்கள். அதனால தான் மனிதர்களுடைய அன்புக்கு மனிதர்கள் கட்டுப்பட மாட்டேன்றாங்க. அதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, அதனால தான் விபத்துகள், இன்னைக்கு உலகம் முழுக்க இவன் நாடோடிகள் மாரி சுத்துறதுக்கு காரணமே என்னது? இவன கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் நாடோடி மாரி சுத்துறான், உலகம் முழுக்க சுத்துறான் அப்படின்னோனே, இது மனித இயல்பு கிடையாது. நிலையா ஒரு இடத்துல வாழணும். அதுதான் மனிதர்களுடைய இயல்பு. ஆனா இன்னைக்கு நாடோடி மாரி படிப்புக்காக, தொழிலுக்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக, சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடெல்லாம் சுத்துறாங்கல்ல, இது எல்லாமே அவன கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம், அவர்கள் இந்த மாரி உணவு போதைக்கு அடிமையானவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ இது என்ன மாதிரியான போதை? இப்போ நம்ம உணவு போதை மது அருந்துனா அவங்க தள்ளாடுவாங்க. அ தள்ளாடுவாங்க. மது அருந்துனா போதை, அபின், கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தள்ளாடுவாங்க. அவங்களால நிக்க முடியாது. விழுந்தேருவாங்க. சுயநினைவு கூட இழந்துருவாங்க. ஆனா இது என்ன மாரியான போதை? ஒரு போதையில நெறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப இந்த சோறு இதெல்லாம் என்ன மாரியான போதைன்னா, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது. உங்களை வந்து வேகமா போணும், வேகமா ஓடணும் அப்படிங்கிற மாரியான எண்ணங்களெல்லாம் அது ஏற்படுத்தலாம்.
ஏற்படுத்தலாம். அளவுக்கு அதிகமாக என்னால ஒரு மிகப்பெரிய விஷயங்கள சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஒரு மது அருந்துனா தள்ளாடி கீழ தான் விழுவாரு. அவர் வந்து மது அருந்துற ஒருத்தர் என்னால மிகப்பெரிய சாதனைகள செய்ய முடியும்னு நினைப்பாரா? அ அவரால முதல்ல நிக்கவே முடியாது. தள்ளாடி விழுந்து. ஆனா சோறு சாப்பிட்டா அவருக்கு மிகப்பெரிய ஆசைகள் வரும். ஏன்னா மிகப்பெரிய கனவுகள் வர ஆரம்பிச்சுரும். சோறு சாப்பிட்டாலோ, உப்பு போட்டு சமைச்ச வேறு உணவுகளை சாப்பிட்டாலோ, அது ஒரு போதை தான். அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகள் பேராசைகள் வர ஆரம்பிச்சுரும். அந்த மாரியான போதை இது. இந்த போதையின் தன்மை வேறு. எ ஆனா உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லாமே போதை தான். போதைன்னா உன்ன தள்ளாடி கீழ விழ வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இது ஒரு ஊக்க மருந்து போதை. இந்த உணவு இருக்குல்ல, இது உணவு போதை. ஒரு ஊக்க மருந்தாக உணவும் கிடையாது. இது சமைத்து விட்டோம். அதனால பச்சையா இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. சமைத்து விட்டால் அது மருந்தாகிவிடும். அப்படின்னா இது என்ன மாரியான மருந்து என்றால், ஊக்க மருந்து. ஊக்கத்தை தருகிற அளவுக்கு அதிகமான ஊக்கத்தை, வலிமையை தருகிற ஒரு மருந்து தான் இந்த உணவுகள். சமையல் உணவுகள். உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகள் எல்லாமே. அந்த வகையில வந்து போதைங்கிறது மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் அந்த போதைக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அதனால தான் இன்னைக்கு மனிதர்களை கட்டுப்படுத்த முடியல. மனிதர்களை கட்டுப்படுத்த முடியலன்னா, அவங்க நாடோடிகளாக அலைவாங்க. சண்டையிட்டுக் கொள்வார்கள். சண்டையிடுவார்கள். மனிதர்கள் எதற்காக கட்டுப்படுவாங்கன்னா, அன்புக்காக தான் கட்டுப்படணும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அன்புக்காக கட்டுப்படணும். அப்போ மனிதர்களுக்கு பெரிதாக தெரிய வேண்டும். மனிதர்களை விட மனிதர்களுக்கு வேறு எதுவும் பெரிதாக தெரியக்கூடாது. இன்னைக்கு மனிதர்கள் தேவையில்லை. ஆனால் எனக்கு உப்பு போட்டு சமைச்ச இந்த செயற்கை உணவு போதும். அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு உப்பு போட்டு சமைச்ச இந்த செயற்கையான உணவுகள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிதாக தெரிகிறது. அதனால அதற்கு அடிமையாகிவிட்டார்கள். மனிதர்களுக்கு அதனால தான் இன்னைக்கு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்புறம் அந்த போதையினால நோய்கள் வருகிறது, அழிவுகள் வருகிறது.